காவேரி பிரச்சனையில் நான் போய் ஃப்ளைட்டில் போய் ஹெலிகாப்டரில் போய் பார்க்க போகிறேங்க. போனால் அங்கே பிடிச்சி கட்டி வச்சு விடுவான்னுட்டு ஒன்றுதான் அது பேர் மட்டும் மாத்திரம். காமராஜ் பேர் போட்டால் அதுக்கு பெரிய நன்றிக்கை இருக்கா? காமராஜ் பேர் சொன்னதுக்கு எத்தனையோ ஆயிரம் பண்ணியிருக்காரு. கலைஞர் பண்ணியிருக்காரு, இவரும் பண்ணியிருக்காரு. இவனை கதை விட்டுக்கிட்டு ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது யாருக்காவது உதவி பண்ணான்னு ஒரு இதை சொல்லுங்க. என்ன அதை சொல்லுங்க என்னன்ட்டு. அப்பேற்பட்டதுன்னா ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், இது ஆடுறான்னு சொல்லி இது வாட்ஸ்அப் அது இதை போட்டு இன்னைக்கு ஆக்கிட்டான்னா தமிழ்நாடு என்னத்துக்காகும்? இன்னைக்கு காவேரி இஷ்யூல என்ன பாடுபடுது? காவேரி பிரச்சனையில் நான் போய் ஃப்ளைட்டில் போய் ஹெலிகாப்டரில் போய் பார்க்க போகிறேங்க. போனால் அங்கே பிடிச்சி கட்டி வச்சு விடுவான்னுட்டு என்ன சொல்றேன். தேவையில்லாம ஒரு மாநிலத்தில் போய் மாட்டி அவங்ககிட்ட நம்ம ஒப்பந்தம் கழுத்து போட்டு நம்ம மாநிலம் கெட்டு போக கூடாது. இல்ல அதனால இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். திமுக பிரிவில் நம்ம மாசம் 1000 கொடுத்தது மட்டும் இல்லை, இலவச அந்த பஸ்ஸு ஃப்ரீ பண்ணது மட்டும் இல்லை, பிள்ளைகள் ப்ளஸ் 2 படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. ஒன்றுதான் அது பேர் மட்டும் மாத்திரம். காமராஜ் பேர் போட்டால் அதுக்கு பெரிய நன்றிக்கை இருக்கா? காமராஜ் பேர் சொன்னதுக்கு எத்தனையோ ஆயிரம் பண்ணியிருக்காரு. கலைஞர் பண்ணியிருக்காரு, இவரும் பண்ணியிருக்காரு. இவனை கதை விட்டுக்கிட்டு ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு அரிசி விலை எப்படி இருக்கு? இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. உட்காந்து பேசும்போது எதுவும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவனுடைய மனைவி விஷயத்தை பேசணும். வேணுன்னு நான் யாரை வேணாலும் கூட்டு வரேன். என்ன யாரும் தடுக்கிறதுக்கு யாரு இருக்கானுங்கிற மாதிரி நாடு எங்கிருந்து பிடிச்சாங்க.